இப்போ 4 மாதம் அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு லக்ஷ்மணர் வந்து மோதணுன்னா இவங்க அங்கதன், அனுமர், இன்னும் ஜாம்பவான், தாரன், இவங்க எல்லாருமே இன்னும் ஒருத்தங்க 5 6 பேர் அப்படி அந்த கிரகங்கள் வந்து தெற்கு பக்கம் போச்சு. தெற்கு பக்கம் போனதில் வந்து அந்த ஒரு விந்திய மலைன்னு இருக்கும், இல்லைன்னா பொதிகை மலைன்னு சொல்லலாம். அதில் வந்து மோதிடுவாங்க. மோதி வேறு ஒரு ஏரியாவில் போய் சுற்ற ஆரம்பிப்பாங்க. அந்த ஏரியாவில் வந்து ஸ்வயம் பிரபை அப்படிங்கிறவங்க அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னா, அந்த ஏரியாவுக்கு முதல்ல சொந்தக்காரங்க வந்து மயன்னு ஒரு கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த ஏரியாவில் இந்திரனோட கிரகங்கள் வரும்போது அந்த மயன் மேலே மோதி அந்த ஹேமை அப்படிங்கிற கிரகம் வந்து அந்த மயன் மேலே மோதினதில் மயன் வந்து உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுவார். அப்போ அந்த ஹேமையை சுற்றிக்கிட்டு இருந்த ஸ்வயம் பிரபை இந்த இடத்துல தங்கிடுவாங்க. இவங்களோட நீள்வட்ட பாதையில் இந்த அனுமன், அங்கதன் போன்ற கிரகங்கள் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். பெரிய சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த சுற்று வந்து அப்படியே அந்த இதில் போயிட்டுருக்கும்போது இவங்க அப்படி ஒரு ஏரியாவுக்கு போவாங்க. அந்த ஏரியாவில் சம்பாதின்னு ஒருத்தர், அதாவது நம்ம ஜடாயு இருந்தார்ல, ஜடாயுங்கிற கிரகத்தோட பிறந்த இன்னொரு கிரகம் சம்பாதி. அவருக்கு ஏன் பேர் வந்து சம்பாதி அப்படின்னா, அவர் ஒரு முறை வந்து நம்மளோட அந்த சூரியனை மோதும் பொழுது அவருக்கு வந்து பாதி உடல் கருகி போச்சு. அதாவது அவரோட அந்த கிரகம் வந்து பாதி ஆயிடுச்சு, எரிஞ்சு சாம்பலாகி பாதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாதி கிரகத்தோடே அது சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அந்த கிரகத்துக்கு பேர் சம்பாதி. இப்போ இவங்க வந்து அந்த கிரகத்து மேலே மோதிடுறாங்க. மோதி அதுக்கப்புறம் அங்கே அதில் மோதி இவங்களுக்குள்ளேயே மோதினதில் ஜாம்பவான் கிரகம் வந்து அனுமர் மேலே மோதி, அனுமர் வந்து அப்படியே அந்த மகேந்திரபுரி, இந்த கூட்டம் வந்து மகேந்திரபுரிங்கிற கூட்டத்தில் போய் விழுந்து அங்கேருந்து அனுமர் தூக்கி எறியப்பட்டு மைனாகமலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் போய் மோதிடுவார். அந்த மைனாக மலையில் இருந்து திருப்பி தூக்கி எறியப்பட்டு சுரசைங்கிற கிரகத்தில் போய் மோதுவார்.